நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இன்று நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ஒவ்வொரு நாளை போல இன்றைய நாளும் உற்சாகமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். சிறப்பா அந்த நாள் தொடங்கி இருக்குது. இன்னைக்கான கதைக்கு இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு அரசர் என்ன பண்றாருன்னா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அவருடைய ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தடாகம், ஒரு குளம் இருக்குது. அதுல பல விஷ பாம்புகள், முதலைகள் அப்படின்னு சொல்லி விஷப்பூச்சிகள் நிறைய என்ன பண்ணுது கிடக்குது. இந்த குளத்தோடைய ஒரு கரையில இறங்கி நீந்தி மறுகரை அடையிறவங்க என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவார் அரசர்? கொடுப்பார். இதுதான் பந்தயம். இப்ப நீங்க அந்த நாட்டுல இருக்கிறீங்க, அந்த பந்தயத்துல கலந்துக்குவீங்களா? எனக்கு நீந்த தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீச்சல் தெரிஞ்சாதானடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆமா. ஸோ இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த போட்டியை பார்ப்பதற்கு அந்த குளத்தை சுத்தி என்ன பண்றாங்க, ஆட்கள் நிக்கிறாங்க, வரிசையா நிக்கிறாங்க. அதுல ஒருத்த வந்திருப்பானே கலந்துக்கிறதுக்கு. இருங்க, கதை கொஞ்சம் வரிசையா போட்டும், ஒவ்வொன்றா போட்டோம். மானே தேனே பொன்மானே உடனே கிளைமேக்ஸுக்கு போயிடாதீங்க. சரி வாங்க. சோ அப்ப எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, யார் இந்த போட்டியில கலந்துக்க போறா. எல்லாருமே வேடிக்கை பார்க்க வந்த ஆட்கள் தான் என்ன பண்றாங்க. அரசர் திரும்ப என்ன பண்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்க ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் என்ன பண்ணிருந்தாங்க, இல்ல எனக்கு முழுசா கேட்டா கூட என்ன பண்ணிருந்தாங்க கொடுத்துறேன். யார் இந்த போட்டியில கலந்துக்கிறீங்கன்னா யாருமே கலந்துக்க தயாரால. ஏன்னா அதுல என்ன இருக்கு, விஷ பாம்புகள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, முதல்ல இருக்குது, எல்லாம் கிடக்குது. எப்படி நீங்க அந்த பக்கம் வர முடியும்? இதை பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், நீங்க சொன்ன மாதிரி குளத்துல குதிச்சிட்டான். குதிச்சு அடிச்சு புரண்டு உயிரை கைதை பிடிச்சு நீந்தி மறுகரை என்ன பண்ணிட்டான், ஏறிட்டான். அப்படி உயிரோட என்ன பண்ணியாச்சு, ஏறியாச்சு. ஏறணும் எல்லாரும் கைதட்டி அப்படியே விசில் பறக்குற அந்த இடத்துல அவங்க கைதட்டு ஆஹா ஓகன் ஆறாவா இல்ல உண்மையிலே விழுந்து எந்திரிச்சு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்ப அரசர் கூப்பிட்டு, எப்பா உன் வீரத்தை பார்த்து நான் மெய் சிலிர்த்து போய் நிற்கிறேன், நீ என்ன கேட்டாலும் அவனுக்கு என்ன பண்றான், நான் செய்ய ரெடியா இருக்கேன், அவனுக்கு என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறாரு. உங்க அரசியை கொடுத்துருங்க. இல்ல அப்படிலாம் கேட்கல. நான் கூட்டத்துல வேடிக்கை பாக்குறப்ப என்னை குளத்துல தள்ளி விட்டவியாம அவனை மட்டும் ஆள கைய காட்டுங்க, அரசெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சோ சில நேரங்கள்ல வேடிக்கை பார்க்கணும் இடத்துல நமக்கான வாய்ப்பு கூட என்ன பண்ணும், இப்படி கிடைச்சிரும். ஓகே, சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்பாலை தரிசனம் பார்க்கலாம். அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு. அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே. அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே. எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு.
பயிர் கண்டு தானும் வாடும் அன்பு அது. வாட்டும் சுயம் வென்று பிறரை வாழ்த்தும் அன்பு அது. வாடும் பயிர் கண்டு தானும் வாடும் அன்பு அது. வாட்டும் சுயம் வென்று பிறரை வாழ்த்தும் அன்பு அது. கேடு செய்தாரை பொறுத்து தாங்கும் கருணையது. கேடு செய்தாரை பொறுத்து தாங்கும் கருணையது. நாம் தேடும் செல்வமெல்லாம் உறவே என்று எண்ணுவது. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள் நம்ம தொடங்கியாச்சு. ஓகே, கதைக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு டாபிக் இருக்க போதா எப்படி? கொஞ்சம் அப்படி இப்படிதான். அப்படி இப்படி. ஓகே. என்ன அப்படின்னா, அந்த கதையில கேட்டது போல சில நேரங்கள் நம்ம வாய்ப்பு அப்படிங்கிறது பிறரால் கூட என்ன பண்ணும் ஏற்படும். அது எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய வாய்ப்பை பிறர் என்ன சொல்வார்கள். ஏற்கனவே நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி அப்படி பண்ணியிருக்கிறோம் நான் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது. அதாவது நான் ஊரில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அவங்களை கண்டுக்காம நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். அது போல அதனுடைய தொடர்ச்சின்னு கூட எனக்கு என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மற்றவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, மற்றவங்க நம்மளை கேலி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் கண்டுகொள்ளாமல், அதையெல்லாம் காதில் ஏற்றிக்கொள்ளாமல் நாம் வாழ்வில் முன்னேறி செல்ல தேவையான விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதுதான். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோக்கம் ஏதோ ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணியிருப்போம், தொடங்கியிருப்போம். அந்த தொடங்குவதற்கான நோக்கம் என்னங்கிறது நமக்கு மட்டும் தான் என்ன பண்ணும் தெரியும். இன்னைக்கு நான் ஒரு சொந்த வீடு கட்டிட்டு இருக்கிறேன், இல்லை நான் ஒரு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னா, அப்போ அதன் பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க வேற விதமாக ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இவன் வந்து தப்பான வழிகளில் பணம் சம்பாதித்து என்ன பண்ணுறான், வீடு கட்டுறான், இவன் வந்து மேலதிகாரிகள் கையை பிடிச்சி காலை பிடிச்சி என்ன பண்ணிட்டான், ப்ரொமோஷன் வாங்கிட்டான், இப்படி உங்களை பற்றி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவங்க வச்சா அதை பற்றிலாம் கவலையே படாமல் எந்த நோக்கத்திற்காக நான் என் வேலையை தொடங்கணும் அதில் மட்டும் கவனம் செலுத்தி வேலை செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த கிரிட்டிசைஸ்க்கெல்லாம் நான் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய வேலையை என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். 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 நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர்
மேன்மையடைந்து களி கூர்வராக, மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர்தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். 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 கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தினம் ஒரு திருப்பாடல் இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. இன்றைய திருப்பாடலில் நாம் எடுத்துக்கொண்ட பாடல் எண் 149. இத்திருப்பாடல் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய, இன்னும் சொல்லப்போனால் இத்திருப்பாடல் அன்பை வெளிப்படுத்துகின்ற, மகிழ்வின் உச்சத்தில் மக்கள் இந்த திருப்பாடலை ஏற்றுகின்றார்கள், போற்றுகின்றார்கள், பாடுகின்றார்கள். இந்த திருப்பாடலை பார்ப்பதற்கு முன் இத்திருப்பாடலின் பின்புலத்தை நாம் பார்த்தால் அது இத்திருப்பாடலை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். மக்கள் சிறைப்படுகின்றார்கள். இதுதான் இந்த திருப்பாடலின் பின்புலம். சிறைப்பட்ட மக்கள் அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் வாழ்வில் ஒளியான காலம், அவர்கள் வாழ்வின் மகிழ்ச்சி, அவர்கள் வாழ்வின் அன்பு அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த சிறை காலம் முடிந்து அவர்கள் வெளிவருகின்றார்கள். வெளிவந்தவுடன் வாழ்வின் வார்த்தையை புரிந்து கொள்கின்றார்கள். வாழ்வு என்றால் என்ன என்று அறிந்து கொள்கின்றார்கள். மகிழ்ச்சிதான் வாழ்வின் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள். மன அமைதி தேவை என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இவை அனைத்தையும் வழிகாட்டிய இறைவனை இந்நாள் வரை மறந்ததற்காக வருந்துகின்றார்கள். இதுதான் இப்பாடலின் பின்புலன். இறைவனை போற்றாது, இறைவனை காணாது, இறைவனை உணராது இருந்த இத்தனை நாட்கள், இத்தனை காலம் அவர்களுக்கு ஒரு சிறைவாசம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். ஆகவே வெளிவந்தவுடன் முதலில் கடவுளை போற்றுகின்றார்கள். அதுதான், அந்த நொடிதான் அவர்களின் வாழ்வை ஒளியான காலமாக மாற்றுகின்றது. அந்த தருணத்தில் இருந்து அவர்கள் இறைவனை புகழ்கின்றார்கள். இறைவனை புகழும் பாடலாக இது அமைகின்றது. இந்த திருப்பாடல், அதாவது 145 முதல் 150 வரை அமைகின்ற இந்த அனைத்து திருப்பாடல்களுமே இறைவனை போற்றி அமைகின்றது. அனைத்து திருப்பாடல்களிலும் இறைவா போற்றி, இறைவன் போற்றி, மாமன்னா போற்றி என்று இறைவனை போற்றி புகழ்கின்ற பாடல்களாகவே இது அமைகின்றது. இதுதான் மக்களின் மனநிலையாக இருக்கின்றது. இறைவனை போற்றி வாழும் வாழ்வே மக்களுக்கு ஏதுவான வாழ்க்கை என்பதை புரிந்து, உணர்ந்து, கற்றுக்கொண்டு பின் இறைவனை வழிபடுகின்றார்கள். எவ்வாறு என்று பார்ப்போம். முதல் வசனத்திலேயே ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் என்று கூறுவதன் மூலம் அவர்களுக்கு புதியதொரு வாழ்வை உண்டாக்கி இருக்கின்றார். புதியதொரு வாழ்வில் அவர்கள் நுழைகின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். அதாவது இத்தனை நாள் இருந்த வாழ்வு வேறு, இப்பொழுது அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு வேறு என்பதை முதல் வசனத்திலேயே அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். 4வது வசனத்தில் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். இத்தனை நாள் மக்கள் இழந்து இருந்த கண்ணியத்தை கடவுள் மீட்டு அவர்களுக்கு அருளுகின்றார். இந்த கண்ணியத்தின் வழியாக அவர்கள் வாழ்வில் பயனடைகின்றார்கள். இந்த கண்ணியத்தின் வழியாக அவர்கள் வாழ்வை பெறுகின்றார்கள். வாழ்வில் ஒரு மேன்மை அடைகின்றார்கள். இன்னும் குறிப்பாக வசனம் 6 அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும், அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும் என்று வாசிக்கின்றோம். இருபுறம் கொண்ட வாள் என்பது கடவுளின் உடனிருப்பை குறிக்கின்றது. கடவுளை ஏற்றி புகழும் நாம் அவருடைய உடனிருப்பையும் அறிந்து உடன் இருக்கவர்களுடன் ஒன்றாக இருக்க
நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்றது. இன்னும் குறிப்பாக இத்திருப்பாடல் முழுமையாக வழிகாட்டிய இறைவனுக்கு புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது. அதாவது இத்திருப்பாடல் அனைத்து வசனங்களுமே இறைவனை புகழ்ந்து பாடுகின்றது. ஒவ்வொரு வசனத்திலும் புகழ்ச்சி பாடலாக அமைகின்றது. வழிகாட்டிய இறைவனை உணர்ந்த மக்கள் அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற மனநிலையில் இருக்கின்ற இந்த பாடலை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களின் வாழ்வு மாற்றத்தையும் அவர்களின் வாழ்வு மேன்மையையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். இதைத்தான் இந்த கடைசி வசனமும் கூறுகின்றது. இத்தகைய மேன்மையை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது என்று. ஆதலால் ஆண்டவர் அருளும் மேன்மையையும் ஆண்டவர் அருளும் அன்பையையும் நாம் உணரும் பொழுது, நாம் அவர் வழிகாட்ட அவருக்கு பின் செல்லும் பொழுது, நாம் அவர்களை முன் நிலைநிறுத்தும் போது, நாம் கடவுளை முன் நிலைநிறுத்தும் பொழுது, அவர் விரும்பும் மக்களாக, அவர் விரும்பும் உயிர்களாக, அவர் விரும்பும் வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்வார். ஜெபம். அன்பு ஆண்டவரே, இந்நாள் வரை எங்களை காத்து வந்ததற்காக நன்றி. இந்நாள் வரை உமது அருளால் எங்களுக்கு வாழ்வு அளித்ததற்காக நன்றி. நாங்கள் என்றும் உம் பிள்ளைகளாக உம் வழியை பின்பற்றி வாழ உமது நியமங்களையும் உமது வார்த்தைகளையும் நாங்கள் வாழ்வாக்கிட, வாழ்வினில் கடைபிடித்திட அருள் புரிவீராக. உமது அருளால் நாங்கள் வாழ்வு பெறுவோமாக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறர் குறை சொல்வதை பற்றி கவலைப்படாமல் வாழ்வில் முன்னேறி செல்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்த என்ன செய்ய சொல்றாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் அது நம்ம காதில் வாங்காம நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால உயர்ந்து செல்ல முடியும். இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை பார்க்குறோன்னா அங்கே நம்ம ஒருத்தன் வேலை சொல்ற அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் நான் அவன் சொல்ற வேலையை செஞ்சு 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 நான் மேலே போயிட்ட பிறகு நான் சொல்ற வேலையை செய்யற அளவுக்கு அவன் இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து இருப்போம். ஏன்னா அவன் சொல்ற வார்த்தைக்கு நான் பதில் கொடுக்காம இருக்கும் பொழுது மட்டும்தான். கண்டிப்பா நம்ம ஒருவேளை இப்படி என்னை டார்ச்சர் பண்றாங்க, என் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் என்னை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது. அதுதான் செல்ஃப் growth அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்னை நானே வளர்த்து கொள்ள, எனக்கு என்ன டார்ச்சர் பண்றியா கவலை இல்லை, நான் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற பொழுது நம்முடைய உயரத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, அமைதியாக மாறிவிடுவார்கள். ஸோ செல்ஃப் growth ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஜனவரி 10. புனித பீட்டர் ஒர்சையலோ. இத்தாலி நாட்டில் உதினே மாநிலத்திலுள்ள ரிவோ ஆல்டோ பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பு நிறைந்த குடும்பத்தில் கிபி 928ஆம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் ஒர்சையலோ. இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 18வது வயதில் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தந்தையானார். கிபி 948ஆம் ஆண்டு தன் 20வது வயதில் இத்தாலியின் வெனிஸ் நகர கடற்படையின் தளபதியாக நியமனம் செய்யப்பட்ட இவர் தன் கடின உழைப்பினாலும் நேர்மையோடு வாழ்ந்ததினாலும் கிபி 976ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் வெனிஸ் நகரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெனிஸ் நகர மக்களுக்கு பல்வேறு சமூக பணிகளை செய்த பீட்டர் ஒர்சையலோ எளிய மக்கள் பயன்பெற மருத்துவமனைகளையும் அமைதி இல்லங்களையும் கட்டி எழுப்பினார். வெனிஸ் நகர மக்கள் நலமுடன் வாழ வேண்டுமென்று உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்த பீட்டர் ஒர்சையலோ தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி ஸ்பெயின் நாட்டிலுள்ள புனித ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்து அருட்குருவானார். புனித ரோமு வால்டினை தன் ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த இவர் ஸ்பெயின் நாட்டில் துறவு மடம் அமைத்து மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார்.
இறைவனை தனிமையில் தியானிக்க விரும்பி தன் மடத்தினை விட்டு வெளியேறி வனப்பகுதியில் வாழ்ந்த அருட்தந்தை பீட்டர் ஒர்சையலோ கிபி 987 விண்ணகமடைந்தார். வெனிஸ் நகர மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கும் இறைப்பணிகளைச் செய்து ஆண்டவரின் சாட்சியாக வாழ்ந்த அருட்தந்தை பீட்டர் ஒர்சையலோவினை திருத்தந்தை 12ஆம் கிளெமெண்ட் கிபி 1731 புனிதராக உயர்த்தினார். புனித பீட்டர் ஒர்சையலோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர்வோம். சிறப்பான இன்றைய புனித பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்படாம இருக்கிறதுக்கு அடுத்ததை நான் என்ன செய்யணும். ஸோ அடுத்ததான் நான் வாழ்வில் முன்னேறி செல்ல எதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கே மன அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் என்னமோ என்ன பண்ணிட்டு போறாங்க, சொல்லிட்டு போறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அதற்கெல்லாம் நான் செவி கொடுக்க தொடங்கினேன்னா இங்க நிம்மதி இல்லாமல் போவது யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானாகத்தான் இருக்கும். தொடக்கத்தை சொன்ன மாதிரி நம்ம மேல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற பொழுது, இல்லைங்க இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும்னு சொல்லி இறங்கணும் அப்படின்னா நம்ம செய்யணுங்கிற வேலையை நம்மளால செய்ய முடியாது. நிம்மதியா இருக்க முடியுமான்னு கேட்டால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய என்னுடைய மன அமைதி. சொல்றது என்ன பண்ணுவோம், சொல்லிட்டு போ. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க நம்மளை பத்தி உண்மையை சொல்றாங்கன்னா நம்ம கோவப்படுறதுக்கோ அல்ல அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கோ தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, நம்மளை பத்தி உண்மையை தான் சொல்றாங்க. அதே வேளையில ஒருத்தவங்க நம்மளை பத்தி பொய் சொன்னாங்கன்னாலும் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க பொய் தானே சொல்லிட்டு போறாங்க. உண்மையை சொல்றதுக்கே நம்ம என்ன பண்ணல, ஒன்றும் சொல்லல. அப்போ பொய் சொல்றதுக்கு மட்டும் நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும்? அப்போ இதில் கரெக்டாக இருந்தோம்னா நமக்கு மன அமைதி என்பது இருக்கும். நாம் செய்ய வேண்டிய வேலையும் செய்து வாழ்வில் முன்னேற முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். எறும்புகளுக்கு பாம்புகளை கண்டாலே ஒரே பொறாமை. இந்த பாம்புகள் கடித்தால் மட்டும் மனிதர்கள் நுரை தள்ளி செத்து போகிறார்களே, நாம் என்ன சளைத்தவர்களா? செமையாக பரவியது செய்தி. மாநாடு கூட்டப்பட்டது, மகத்தாக விவாதிக்கப்பட்டது. இது அநியாயம். படைத்தவன் படைப்பில் ஏன் இந்த பாரபட்சம்? படைத்தவரிடமே போய் முறையிடுவோம், நமக்கும் அந்த வரம் வேண்டும். கடவுளை சந்தித்தது எறும்பு கூட்டம். கோரிக்கையை முன்வைத்தது, வரம் வேண்டும் அல்லவா, நாங்களும் கடித்தால் சாக வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். கேட்ட வரம் கிடைத்த களிப்பிலே கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் கண்டபடி கடித்து போட்டன எறும்புகள். ஆனால் அம்மனிதர்களோ அவற்றை தன் விரல் நுனியால் நசுக்கியே கொன்று போட்டார்கள். கடித்த எறும்புகள் எல்லாம் கதறி கதறி செத்து கொண்டிருக்க மீண்டும் கூட்டப்பட்டது மாநாடு. விவாதம் நடந்தது, விரிவாக நடந்தது. திரும்பவும் கடவுளை ஏகின எறும்புகள், கடவுளே இது அநியாயம், அக்கிரமம். உங்கள் வரம் எதிர்மறையாய் வேலை செய்கிறது, நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன வரம் கேட்டீர்கள்? நாங்களும் கடித்தால் சாக வேண்டும் என்ற வரம்தான். கடவுள் சொன்னார், நீங்கள் கடித்தால் யார் சாக வேண்டும் என்று தெளிவாக கேட்கவில்லையே, கொடுத்த வரம் கொடுத்ததுதான், ஓடிப்போங்கள் இங்கிருந்து. அதனால்தான் இன்றைக்கும் கடிக்கும் எறும்புகளை மனிதர்கள் தங்கள் விரல்களால் நசுக்கியே சாகடிக்கிறார்களாம். கெடுவான் கேடு நினைப்பான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. சாகடிக்கவே சாபங்கள் என்றால் வாழ வைக்கவே வரங்கள். வரம் கேட்பதிலும் ஒரு வரைமுறை வேண்டாமா? கேள் நண்பா, கிடைப்பவை எல்லாம் வரங்களும் அல்ல, கிடைக்காதவை எல்லாம் சாபங்களும் அல்ல. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நான் என்னுடைய வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு பிறர் கூறும் குறைகளை கண்டுகொள்ளாமல் முன்னேறி செல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க, யார் என்ன சொன்னாலும் என்னுடைய மதிப்புகளை நான் இழக்காம இருக்கணும். ஸோ நம்மளுடைய கவனம் எல்லாமே நான் செய்யக்கூடிய வேலையில மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து இவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான் அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்துட்டு இருந்தோம்னா நான் என்ன கோலோட இருக்கணும்
அதை என்னால செஞ்சு முடிக்க முடியாது. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுடைய மதிப்பீடுகளை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். ஆமா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கு. நான் உண்மையை தான் பேசுவேன், நான் நேர்மையாக தான் செயல்படுவேன். அப்போ பிறருக்காக என்னை நான் மாற்றிக்கொள்ள தொடங்கினேன் அப்படின்னா நிச்சயமா சொல்லுவாங்க, அடுத்தவருக்காக ஒருபோதும் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஒருவேளை நீங்க மாத்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்க என்ன பண்ணிருக்கோம், நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்பது இல்லாமல் போய்விடும். நம்மால் வாழ்வில் முன்னேற முடியுமா ஒரிஜினாலிட்டி இல்லாமல் கேட்டா நிச்சயமா முன்னேற முடியாது. அப்போ பிறர் கூறக்கூடிய குறைகளை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய மதிப்பீடுகள் என்னவோ அதன்படி நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் பார்வையில் இச்சை நிறைந்த கண்கள், இச்சை நிறைந்த பார்வை. கண்கள் என்பவை புலன்கள் மட்டுமல்ல, அவை மனித ஆளுமையை, மனித அற வாழ்வை தீர்மானிக்கின்ற உறுப்புகளாகவும் இருக்கின்றன. நம்முடைய பார்வை பல வகைப்படுகிறது. கண்கள் வழியாக இச்சை உள்ளே நுழைகிறது என்னும் செய்தியை விவிலியம் பல இடங்களில் நமக்கு தருகின்றது. எடுத்துக்காட்டாக இனிமை மிகு பாடல்கள் 6ஆம் அதிகாரம் 5வது இறைமொழியில் ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம். தலைவன் தலைவியை பார்த்து சொல்கின்றான், என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், அவை என்னை மயக்குகின்றன. நீ என்னை பார்க்காத, நீ என்னை பார்த்தா நான் மயங்கி விடுகிறேன், ஆகவே என்னை பார்க்காதே என்று சொல்கிறார் தலைவர். பாருங்க, தலைவியின் கண்கள் தலைவனை மயக்குகின்றன. கண்கள் வலிமையானவை. எனவே பெண்களின் கண்கள் ஆண்களை மயக்குகின்றன, ஆண்களின் கண்கள் பெண்களை மயக்குகின்றன. எனவே கண்களை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். இச்சை நிறைந்த பார்வை என்னும் சொல்லாடல் சில முறை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இயேசுவே அதை பயன்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 28 நாம் வாசிக்கின்றோம், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்னும் திடுக்கிடுகின்ற ஒரு செய்தியை நாம் வாசிக்கிறோம். இந்த வாக்கியத்தை நாம் பலமுறை வாசித்ததுனால என்னமோ அது நமக்கு அதிக அதிர்ச்சியை தருவதில்லை. ஆனால் உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சி நிறைந்த செய்தி. இயேசு ஒரு பார்வையை ஒரு செயலுக்கு இணைப்படுத்துகிறார், சமமாக்குகிறார். இச்சை நிறைந்த பார்வை இச்சை நிறைந்த ஒரு செயலுக்கு சமம் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே கண்களை பற்றி கவனமாக இருங்கள். உங்கள் கண்கள் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் ஒளியாயிருக்கும். உங்கள் கண்கள் கெட்டுப்போனால் உடல் முழுவதும் கெட்டுப்போகும். மத்தேயு 6:22-23 நாம் வாசிக்கின்றோம். எனவே கெட்டுப்போன கண்களுக்கு எடுத்துக்காட்டு இச்சை நிறைந்த கண்கள். ஆண்களை, பெண்களை, மனிதர்களை நாம் நோக்குகின்ற பொழுது, இச்சையோடு நாம் நோக்குகின்ற பொழுது நம்முடைய மனம் கெட்டு போகிறது, நம்முடைய ஆன்மா கெட்டு போகிறது. எனவே அவ்வாறு நீங்கள் நோக்காதீர்கள் என்று இயேசு சொல்கின்றார். எனவே நம்முடைய கண்களை நாம் இருளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த இச்சை நிறைந்த பார்வையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். எனவே இயேசுவிடமே நாம் மன்றாடலாம், இயேசுவே என்னுடைய கண்களுக்கு ஒளி தாரும், எனக்கு நல்ல பார்வையை தாரும். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும், நல்ல பார்வை பெற வேண்டும். என்னுடைய கண்களிலிருந்து இச்சையை அகற்றிவிட்டு பரிவின் பார்வையை தாரும். என்னுடைய கண்களில் அன்பை ஊற்றும். இரத்தத்தால் என் கண்களை கழுவியருளும் என்று இயேசுவிடமே நாம் மன்றாடி இந்த இச்சை நிறைந்த பார்வையை நம்முடைய கண்களிலிருந்து அகற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்வதற்கு நான் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு அடுத்ததான் என்ன செய்யணும். ஸோ அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது முயற்சி செய்யும் வரை இதெல்லாம் வீண் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாளைக்கு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதுதான் விடாமுயற்சி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஒரு பழைய கதை கூட எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் வந்து தங்கம் கிடைக்குன்னு சொல்லி பூமியில் என்ன பண்ணான், தோண்டிக்கிட்டே போனான்னா ஆனா ஊர்ல எல்லாம் ஒரு விதமா பேச பேச ஒரு கடத்துல இவனே ஃபெட்டப்பா என்ன பண்ணிட்டான், விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கம் வந்தவன் பார்த்து என்ன ஒரு பள்ளம் அதில் தங்கம் கிடைக்கணும் ஒருத்தன் தோணா, அந்த கதையெல்லாம் கேட்டு அவன் ஒரு அடி தோணுன்னு என்னாச்சு, தங்கம் கிடைச்சது. இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்கள் இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நாம் செல்லக்கூடிய பயணத்தை அங்கேயே பாதியில் என்ன பண்ணிடுறோம், நிறுத்திடுறோம். அப்படி இல்லாமல் யார் இருந்தாலும் சொல்லுங்க, என்னுடைய பயணம் எனக்கு தெளிவா இருக்குது, நான் தொடர்ச்சியா என்ன பண்ணுவேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். அப்ப தொடர்ச்சியா இருந்தா பெருஞ்சர் அண்ணா சொல்ற மாதிரி கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும். கண்டிப்பா இதை நம்ம வந்து செய்ய பழகி கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம்.
நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நல்லா பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு பிறர் சொல்லக்கூடிய குறைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்க கூடாது. அப்படி நான் செயல்பட செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அதுல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பல நேரங்கள்ல அடுத்தவன் சொல்றதை கேட்க கூடாதுன்னு இருப்போம் இல்லையா? சோ நல்ல விஷயங்கள் சொன்னா நம்ம கேட்டுக்கலாம். நிச்சயமா. கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது மட்டும்தான் அதை நம்ம கேட்காம அதை தூர தள்ளி போட்டுட்டு நம்மளுடைய வேலையை பார்க்க போகணும். என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம கேட்கணும். அது நல்லதா இல்லையான்றதை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நம்ம செய்ய பழகிக்கணும். நிச்சயமா கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா பல நேரங்கள் என்ன பண்றோம், அந்த ஃபீட்பேக்கே கேட்கக்கூடாது, காதுகளை மூடிக்கொள்கிறோம். குறை சொன்னா காதை மூடிக்கலாம். ஆமா. ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய குறையில நம்ம சுட்டி காட்டக்கூடிய உண்மை இருந்தால் அதை நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரி நேரம் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து ஓகே. பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மனநிறைவோடும் வாழ இதோ இன்று நமக்கு நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு அழகான வழியை சொல்லிக் கொடுக்கின்றார். இதோ அவர் கூறுகிறார், I will not let anyone walk through my mind with their dirty feet. அழுக்கான கால்களுடன் என் உள்ளத்தில் யாரையும் நான் நடக்க விட மாட்டேன். என்ன சொல்ல வருகிறார் காந்தி அவர்கள்? இதை புரிந்து கொள்ள இதோ ஒரு சிறிய நிகழ்வை நான் நினைவு கூறுகிறேன். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அந்த தேர்விலே ஏறக்குறைய சுமாரான மார்க் வாங்கிய ஒரு மாணவர் பொறியியல் கல்லூரியிலே சேர வேண்டும் என்று அவளோடு இருந்தார். என்னிடத்திலும் அவர் பேசிக்கொண்டிருந்தார். நானும் உற்சாகப்படுத்தினேன். அதுக்கான தேர்வுகளை தயாரிப்புகளை எல்லாம் செய், தனியார் பொறியியல் கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகள், எப்படியெல்லாம் அதிலே சேர்க்கை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த மாணவன் 3 நாள் கழித்து திரும்பி என்னை பார்க்கும்போது அப்படியே சோர்ந்து நின்றான். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், என்னப்பா இன்விடேஷன் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டியா? இல்லை ஃபாதர். ஏன்? என்னுடைய நண்பன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்னுடைய மார்க்கு பார்த்துட்டு, இந்த மார்க்குக்கெல்லாம் இன்ஜினியரிங்கில் இடம் கிடைக்காது, அதனால் இன்ஜினியரிங்களுக்கு அப்ளை பண்ணி நீ சும்மா மனசை கெடுத்துக்காத, உன்னால் முடியாது என்று சொன்னான். அதனால் நான் பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு. நண்பர்களே, இதைத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது 12ஆம் வகுப்புக்கு பிற்பாடு பொறியியல் படிக்க வேண்டும் என்பது அந்த மாணவனுடைய குறிக்கோள். அவன் அந்த குறிக்கோளோடு பயணித்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே உன்னால் முடியாது என்ற ஒரு பயனில்லாத ஒரு சொல்லை, பயனில்லாத ஒரு கருத்தை ஒரு நண்பன் அங்கே அவன் மனதிலே விதைக்கிறான். விளைவு, அவன் இன்னும் பொறியியல் கல்லூரியிலே சேரவில்லை. அப்படி சேர்வதாக எண்ணமும் அவனுக்கு இப்போது இல்லை. காரணம், அந்த அவனுடைய மனதிலே அழுக்கான காண்களோடு, அதாவது சரியில்லாத எண்ணத்தோடு ஒருவன் குறுக்கிட்டது தான். அதைத்தான் காந்தியடிகள் இப்படி சொல்கிறார், அழுக்கான கால்களுடன் என் உள்ளத்தில் யாரையும் நான் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை நான் குறிப்பிட்ட அந்த மாணவன் அவனது எண்ணப்படி முயற்சி செய்திருந்தால் வெற்றி அடைந்திருப்பான். இப்போது ஒரு தவறான எண்ணத்தோடு இன்னொருவன் அவன் வாழ்க்கையிலே குறிப்பிடும்போது அவன் தோல்வி அடைகின்ற நிலையிலே இருக்கிறான். எனவே நமது காந்தியடிகள் சொல்லுகிற இந்த கோட்பாட்டை மனதிலே இருத்தி நாம் செயல்படுவோமா? அழுக்கான கால்களுடன் என் உள்ளத்தில் யாரையும் நடக்க விட மாட்டேன். இது நமது சூளுரையாக இருக்கட்டும். வெற்றிக்கு நம்மை இது இட்டு செல்லட்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்லணும், யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம போகணும்னா அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஸோ அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய திரைப்படத்தில் ஒரு காட்சி, ஒரு சாங்ல வரக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு, டைலாக்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் வட இந்தியா பக்கம் போனவங்க, அவங்க டூரில் என்ன பண்ணுவாங்க, மிஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ தான் என்ன பண்ணுவார்னா, அவர் ட்ரெயினில் கூட்டிட்டு வராங்க. அவங்க நைட் நேரம் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போவாங்க. ரெஸ்ட் ரூமில் ஒரு 4-5 ஆம்பளை ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வழி விடாமல் மறைச்சிட்டு நிற்பாங்க. இவங்க சரி போக முடியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் ஒன்றுமே ரிட்டர்ன் ஆகிறப்போ பக்கத்தில் ஹீரோ சும்மா தான் நிற்பாரு. உடனே அவங்க வழி விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு காட்சி அமைப்பு. இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த எமோஷனல் சப்போர்ட்.
அப்போது நமக்கு வந்து நிறைய பேர் குறை சொல்கிறப்போ அதை எல்லாரும் தாங்கிக்கிட்டு தன்னால் நம்மளால் செயல்பட முடியுமான்னு கேட்டால் எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் அப்படி என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. சில நேரங்களில் ஒரு ரெஸ்டிங் ஷோல்டர் நம்ம என்ன பண்ணுவோம், தேடுவோம். ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய ஒரு தோள்கள் என்ன பண்ணுவோம், நம்ம தேடுவோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு இதை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் எனக்கு என்ன பண்ணுவார், சப்போர்ட்டிவாக இருப்பார். இதை என் மனைவி கிட்ட சொன்னால் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதை என் பெற்றோர்கிட்ட சொன்னால் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்போது இந்த குறைகள் சொல்வது என் காதில் கேட்டு 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 அதை நான் தூரம் தள்ளி வச்சு என் இலக்கை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அதுக்கு மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க, என் மேலே கற்களை இருந்து கொண்டே இருக்கிறாங்க, அவதூறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண முடியல, அதனால் இதை தாங்க முடியல, என்னோட கேரக்டர் என்ன பண்ணுது, அசாசினேட் பண்ணுது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போகாமல் அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் இப்படிலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு எமோஷனல் சப்போர்ட் சைடில் ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள், அவங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம என்ன பண்ணோம்னா வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என இந்த தொடரின் வழியாக உங்களோடு நான். இந்த நாளில் நாம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதை பற்றி பிரிவு 262 மிக தெளிவாக விளக்கி சொல்கிறது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, குடிக்கிற பிரச்சனை தான். குடின்னா மற்ற குடி இல்லை, தண்ணீர் பிரச்சனையை பற்றி தான். தண்ணீர் தான் நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்லையா? உடம்புல போதுமான தண்ணி இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுந்துடும். அதுபோல் நாட்டில் போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா சண்டை சச்சரவு தான். எனவே தான் உலக அளவிலே சொல்கிறவர்கள் கூட அடுத்த உலகப் போரே தண்ணிக்காக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இப்படி இந்த தண்ணீர் தகராறுகள் உலகம் முழுவதும் ஏறக்குறைய பல நாடுகளில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை. நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் பிரிவு 262 தண்ணீர் சம்பந்தமான தகராறுகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை செய்து வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையில் ஆறுகள், ஆற்று பள்ளத்தாக்குகள் சம்பந்தமான தகராறுகள் எழுகிறன அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா இப்போ நமக்கே தெரியும், நம்ம தான் அடிக்கடி அடி வாங்குறதே நம்ம தான். காவிரி பிரச்சனை, கோதாவரி தண்ணியாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயும் நம்ம கேரளாவில் முல்லைப்பெரியாறு தண்ணியாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணிக்காக எப்போ ஏங்குகிற ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். எனவே இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எழுகிற பொழுது 3 விஷயம் அதில் பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, 1 தண்ணீரை கட்டுப்படுத்துவது யார், 2 தண்ணீரை பகிர்ந்து கொள்வது எப்படி, 3 தண்ணீரை பயன்படுத்துறது எப்படி. இந்த 3 விஷயங்கள்ல எப்போதுமே பிரச்சனைகள் வரும். தண்ணீரை கட்டுப்படுத்துகிற உரிமை, 2வது பகிர்ந்து கொள்ளுற உரிமை, பயன்படுத்துகிற உரிமை. இப்போ மேகதாதுவில் அணை கட்ட போகிறாங்கன்னு சொன்னால் நம்ம சண்டை பிடிக்கிறோம், நம்ம உடனே தீர்ப்பாயத்துக்கு போகிறோம், நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். காரணம் என்ன, அவன் அங்கே தண்ணீரை மொத்தமாக தேய்க்கிட்டான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தண்ணி கிடைக்காது அப்படின்னு நம்ம பயப்படுறோம். அந்தந்த அடிப்படையில் பாலாற்றின் குறுக்கு அவங்க அணை கட்டுறாங்க, ஆந்திரா கட்டுறாங்கன்னா நம்ம பயப்படுறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை எழுகிறது. அப்படி எழுகிற பொழுது என்ன செய்யலாம் அப்படி பார்த்தோன்னு சொன்னால், இப்படிப்பட்ட தகராறுகள் எழுகிற பட்சத்தில் அதை குறித்து எப்படி தண்ணீரை யாருக்கு கட்டுப்படுத்துறது, யார் பயன்படுத்துறது, எப்படி பகிர்ந்தளிப்பது என்பது பற்றிய விஷயங்களை பற்றி நாடாளுமன்றத்திற்கு சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று பிரிவு 262 தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. நாடாளுமன்றம் தான் இயற்ற முடியும். ஏன்னா மாநிலங்களுக்கிடையே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அது மத்தியையும் பாதிக்கிறது. ஏன்னா மாநிலங்களுக்கிடையே ஒரு நாளும் ஒற்றும் வரப்போறதில்லை. எனவே மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டம் இயற்றலாம். அந்த மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் கூட தலையிடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தடை செய்தும் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுவதற்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா அதுல ஒண்ணு பார்த்துக்கணும், அது உச்சநீதிமன்றத்தை தடை செய்வதாக சட்டம் இயற்றினால் ஒருவேளை உச்சநீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு போகிற பொழுது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதுன்னு சொல்லி அடிச்சிருச்சுன்னா இவங்க சட்டம் நிற்காது. அதனால தங்களுடைய அதிகார எல்லையை உணர்ந்து கொண்டவர்களாக அத்தகைய சட்டங்களை அவர்கள் இயற்ற வேண்டும். 1956 மாநிலங்களுக்கு இடையேயான நீர் தகராறு தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது இந்த நாட்டில். அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ நம்ம எப்போ எடுத்தாலும் அந்த தீர்ப்பாயத்தில் போய் முறையிடுறோம். அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ காவேரி ட்ரிபியூனல், அதே மாதிரி காவேரி டிஸ்பியூட்டுக்காக வச்சுருக்காங்க. பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தானோட தண்ணி பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த ட்ரிபியூனலை நம்ம முறையிடுகிற பொழுது அங்கே பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த தேசிய தீர்ப்பாயங்கள் செயல்படும். அவங்க நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது.
எனவே மத்திய அரசாங்கம் ஒருவேளை சில விஷயங்கள்ல சட்டத்தை ஏற்றி வச்சிட்டு தீர்ப்பாயம் கொடுக்கிற தீர்ப்பை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்திற்கு தலையிடுவதற்கான ஒரு உரிமை இருக்கிறது. அதை அரசியலமைப்பு சட்டமே சொல்லி இருக்கிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தங்களுடைய கடப்பாட்டை சரியாக செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றத்தை மத்திய அரசாங்கத்தை அறிவுறுத்தலாம். அவங்கள்ட்ட சொல்லலாம், நீ அதை பண்ணி. இப்போ உதாரணம், எத்தனை டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னா அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது, அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அது செய்ய தவறுகிற பொழுது பாராளுமன்றம் அதற்கு அறிவுறுத்துவதற்கான கடமை அதற்கு இருக்கிறது. அதனால ஓரளவு சுமூகமா மாநிலங்களுக்கு இடையே இவை நடைபெற வேண்டும், தண்ணீர் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் சட்டம் இயற்றி சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசாங்கம், இந்திய பாராளுமன்றம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. ஆனால் நமக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவைக்கு அதிகமாகத்தான் ஒரு வருஷம் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெய்கிறதெல்லாம் எங்கேயோ சாக்கடையாவோ கடல் தண்ணீராவோ மாறுதே தவிர நம்மளை வீட்டுகளே மழை நீர் சேகரிக்கிறது இல்லை, நாட்டிலையும் தடுப்பணைகளை நிறைய கட்டி அதை சேகரிக்கிறது இல்லை. ஸோ பல தப்புகளை நம்மகிட்ட வச்சுக்கிட்டே மற்றவங்கள்ட்ட சண்டை போகிறதும் ஒரு தப்பு தான். குறைந்தபட்சம் நாம் இருக்கிற குடியிருப்புகளில், நம்ம வீடுகளில், நம்முடைய நிறுவனங்களிலாவது மழைநீர் சேகரிப்பை இன்றே தொடங்குவது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் வாழ்வில் முன்னேறி செல்ல பிறர் கூறும் குறைகளை அவதூறுகளை காணாமல் முன்னேறி செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தொலைநோக்கு பார்வையோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொலைநோக்கு பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய கோலை நோக்கி நான் போவேன் அப்படின்ற ஒரு வழியில நம்ம போகணும். அதாவது எனக்கு இன்னைக்கு ரிசல்ட் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, 10 ஆண்டுகள் கழிச்சு கிடைச்சா கூட அது பரவாயில்ல, ஓகே தான். அது எனக்கு இல்லாட்டினாலும் என்னோட பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். என்னோட பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், அதனுடைய பலன் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட வேண்டுமே தவிர இந்த அவதூறு பேச்சுகளையோ இல்லை நம்மை பற்றிய தரக்குறைவான பேச்சுகள் நாம் கவனம் செலுத்த கூடாது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கரும்பு சாகுபடியில் நம்ம கவனிக்க வேண்டியவை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பொக்கோ போயிங் அப்படிங்கிற நோய்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது என்ன அப்படின்னா, கரும்போட மேலே இந்த கொளுத்தாடைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இலையை பிரித்து பார்த்தோம்னா உள்ளே மாவு பூச்சி இருக்கும். இதுக்கு அடிக்கிறப்ப இருக்கிற சாரெல்லாம் உறிஞ்சிறப்ப இந்த இடம் ஃபுல்லாக காஞ்சு போயிடும். அது கடிக்கிறப்ப வரக்கூடிய திரவத்தில் பனி பட்டா பூஞ்சை தொற்று வந்துடும். ஓகேங்களா? இலையோ பிரித்து பார்க்குறீங்க, ப்ரௌனாக இருக்குது அப்படின்னா பிரித்து பார்க்குறீங்க, பார்த்தா உள்ள மாவு பூச்சி இருக்கும். எப்படி தெரியும்? வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இன்னொன்று, பயிரோட உடம்புல இந்த இடத்துல ஓட்டை போட்டிருக்கும், அதுக்கு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு, அல்லது தண்டு வெடிச்சிருக்கும், உள்ள சிவப்பாக இருக்கும். அதுக்கு பேர் சிவப்பு அழுகல். சாமி, பொதுவாக மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதிக ஈரமுள்ள பயிர்களில் நம்ம ரெண்டாவது கரும்பு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலத்துலலாம் நூற்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை சரி பண்ண 200 லிட்டர் தண்ணியில் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் குறைந்த விலையில் சரி பண்ணணும்னா 200 லிட்டரில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, முக்கியமாக 1 லிட்டர் பாசிலோமைசிஸ், இது ரெண்டும் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்து வச்சுட்டு பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர், வேம்னு ஒரு திரவம் இருக்கும் 1 லிட்டர், அல்லது வேமுங்கிற பவுடர் 2 கிலோ. அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் மண்ணில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பை எடுத்து கொடுக்கும். வேம் சாம்பல் எடுத்து கொடுக்கும். அப்போ தான் கரும்பு திடமாக இருக்கும். கரும்பு நோய் கிருமிகளை எதுக்கிற திடனை அந்த வேரில் வச்சுருக்கும். நீங்கள் இதை கொடுக்கலைன்னா வெறும், அதாவது இதெல்லாம் எப்படின்னா
பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா வெறும் சோதனை மட்டுமே திங்கிற மாதிரி. சாம்பார் ஊற்றுனா தான் அது ஆகும். வெறும் சோறு மட்டுமே சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வந்து உணவு முறைகள் கொடுக்குறோம். அதோட பிரச்சனை ஏன்னா கடையில் என்ன சொல்கிறோம், அங்கே யூரியா தான் வச்சுருக்காங்க, வச்சுருந்தாங்க நான் அதை வாங்கி போட்டேன், இதுதான் வச்சுருந்தாங்க நான் இதை வாங்கி போட்டேன். எதுக்கு செய்யணுமோ அதை செய்யணும். மழைக்காலம் முடிஞ்சவொடனே சாம்பல் சத்து முக்கியம், சுண்ணாம்பு சத்து முக்கியம். நான் அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கெமிக்கலில் கூட பண்ணிட்டு போங்க, ஆனால் இது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யுங்க. ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் அதோடைய பராமரிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் கொடுக்கணும், வேர் அழுகாமல் பார்த்துக்கணும், சாம்பல் கொடுக்கணும், சுண்ணாம்பு கொடுக்கணும். அதே மாதிரி தெளித்து ஸ்ப்ரேயரில் அடிக்க முடியும்னா அடிக்கணும். ஒருவேளை அடிக்க முடியலன்னா பவர் ஸ்ப்ரேயர் வரப்பில் வச்சுக்கிட்டு நிலம் ஃபுல்லாக அடித்து விடலாம். அப்படி முடியலன்னா ட்ரோன் வச்சு செய்யலாம். எது முடியும்னு பாருங்கள். ஆனால் கொடுக்கணும். எப்படி என்னென்ன கொடுக்கணும்? அந்த மாவு பூச்சி போகிறதுக்காக வெர்டிசிலியம் லக்கானி 150 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் வெர்டிசிலியம் லக்கானி. வெடிப்பு வரக்கூடாது அல்லது தண்டு துளைப்பான் வரக்கூடாது. மெட்டாரைசியம் 1 லிட்டரு, 150 லிட்டருக்கு 1 லிட்டரு. இலைகள் சரியாக வரணும், போரான் சத்துக்காக சோலுபாருங்கிற போரான் பவுடர் 300 கிராம். ஒரு சத்து கிடைக்கணும், கடல் பாசி உரம் 1/2 லிட்டரு. இன்னொரு சத்து கிடைக்கணும், மீனமிலம் 3 லிட்டர் அல்லது பஞ்சகாவியம் அல்லது ஈயம் கரைசல் 3 லிட்டரு. இந்த அமைப்பை நீங்கள் ட்ரோனில் ஊற்றி அடித்தா கூட ட்ரோனில் ஊற்றிட்டு மிச்ச தண்ணியை ஊற்றி நிலம் ஃபுல்லாக 1 ஏக்கர் நிலத்தில் அடித்து விட்றணும். பெரும்பாலான இடங்களில் 60 டன் ஏன் கிடைக்கல அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம அந்த பயிரை சரியாக கவனிக்கலை, வந்தால் போதும்னு நினைக்கிறது. நிறைய இடத்துல கெமிக்கல் கேட்கலை அப்படிங்கிறது. கெமிக்கல் ஏன் கேட்கல? அளவுக்கு அதிகமாக கெமிக்கலை பயன்படுத்திட்டு இருக்கப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எவ்வளோ கொடுக்குறோமோ அது ஏற்றுக்காமல் போயிடும். அப்போ ஏற்றுக்காமல் போகிறப்ப அதோடைய தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக போயிடும். அப்போ நிறையாவும் அளவுக்கு அதிகமாக போட முடியாது. அதுவே ஒரு எரிப்புத்தன்மை அந்த பயிர் கொடுத்துரும், வளராமல் போயிடும். அதனால் இப்போ சொன்னதை பாருங்கள், செய்யுங்க. சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்வில் நான் வந்து உயர்ந்துட்டு போனேன்னா நான் என்ன செய்யணும் அடுத்ததா? ஸோ அடுத்ததாக முன்னேறி செல்வதற்கு பிறர் கூறும் குறைகளை காணக்கூடாது அப்படின்னா முதல்ல என்னை நான் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பயமே என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிவிட்டு போயிடுவாங்க. நாம் அதை உண்மைன்னு நம்பிடுவோம். ஆமாம், நமக்கு டான்ஸ் ஆட வராது போல, நமக்கு பேச வராது போல அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. பிறர் உங்களை பற்றி தீர்ப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு நடனம் வருமா வராதா, நான் பேசுவேனா பேச மாட்டேனாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்னால் முடியும் நான் நம்பினேன்னா நிச்சயமாக அதை என்ன செய்ய முடியும். அப்போ அந்த நேரத்தில் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்குறதோ இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மற்றவங்களை சார்ந்து இருப்பதோ கூடவே கூடாது. முழுவதுமாக நம்மை நாம் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சம்மரில் உடம்புல நீர்ச்சத்து குறைவதினால் ஏற்படும் உபாதைகள் என்ன, ஏன் சம்மர்னா நல்லா தண்ணி குடிக்க, வெயில் டைமில் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கத்தான். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது சின்ன குழந்தைங்க இருக்கும், நீர்ச்சத்து நல்ல வேர்வை வெளியே போகிறதுனால உடம்புல நீர்ச்சத்து குறையும், டீஹைட்ரேஷன் ஆகிடும். இதை விட இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி, பிபி உள்ள பேஷண்ட் எடுங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், டயபெட்டிக் பேஷண்ட்க்கு டயர்டாக. இதில் நீர்ச்சத்து இன்னும் உடம்புல குறையுது, நல்லா ஸ்வெட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் ஒன்று லோ பிபி, லோ சுகர் எது வேணா வரலாம். நீர்ச்சத்து குறையிறதுனால மயக்கம், ரொம்ப டயர்டு, மயங்கி விழக்கூடிய சந்தர்ப்பம் ஆகலாம். இதே ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்படும்.
இது என்ன ஆகும், பிரெயினில் போயிட்டு பிளட்டு வந்து கிளாட் ஆகும். கிளாட் ஆனால் உங்களுக்கு பக்கவாதம் வரும். சிலருக்கு பிரெயினில் இரத்த குழாயில் வெடிப்பு ஏற்படும். அப்போது அவங்களுக்கு பக்கவாதத்தோட கூட கோமா ஸ்டேஜ் ஆகிடும். அப்போது உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படும். அதனால தான் வந்து சம்மரில் கட்டாயம் நம்ம பிபி பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், வெயில் நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, நல்ல அந்த சம்மருக்கு ஏற்ற உணவுகளாக டயட்டு ஃபாலோ பண்ணோம், கண்டிப்பாக வெயிலில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான். ஹார்ட் பேஷண்ட் கூட அப்படித்தான். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருக்குது, கூட சம்மரில் நமக்கு நீர்ச்சத்து உடம்புல குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஆக்சிஜன் அவங்களுக்கு போதாது. அப்போ என்ன ஆகும், சிலருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு தலை சுத்தல் மாதிரி இருக்கும், சிலருக்கு வாந்தி இருக்கும், லோ பிபி ஆகலாம், கொட்டாவி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் அமைதியாக வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்தால் கூட உட்காந்து கூட இருக்காதீங்க, படுத்துட்டு அமைதியாக நல்ல நீர் தண்ணி நிறைய குடிச்சிட்டு நல்லா ஃபேனை போட்டுட்டு ரிலாக்ஸாக படுத்துட்டு இது பாருங்க, இந்த முத்திரை பண்ணணும். இந்த முத்திரை இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இது ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஒரு 10 மினிட்ஸ், இப்படி ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், இப்படி 40 மினிட்ஸ் வரைக்கும் கட்டாயம் உணவுக்கு முன்பு, காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு செய்யலாம். அப்படி இல்லை எமர்ஜென்சி எப்போ வேணால் வரலாம், அப்பவும் இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க சாப்பிடல அதெல்லாம் ரெண்டாவது தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் இந்த முத்ராஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் தன்னால் பிக்கப் ஆகும். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த முத்திரை பண்ணுங்க. பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி இதை இங்கே வைக்கணும், இதை இங்கே பிடிக்கணும், இப்படி வச்சுக்கணும், 2 கையில் இப்படி வச்சுட்டு அமைதியாக நீங்கள் படுத்துறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இது சம்மருக்கு எமர்ஜென்சிக்கு செய்யக்கூடியது. இதையே தினந்தோறும் காலையில் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி, இது வந்து ஹார்ட்டுக்கு, இது வந்து நமக்கு ஆக்சிஜனுக்கு, ஹார்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். அப்போது நீங்கள் இதை வந்து தினந்தோறும் காலை இரவு உணவுக்கு முன்பு ஒரு 20 மினிட்ஸ் செய்யலாம். இதே எமர்ஜென்சினா நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் வச்சிட்ருக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வீட்டில் இருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது, டாக்டரை பார்க்குறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே போல் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். சுகர் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. வீட்லேயே இப்போது நம்ம தான் குளுக்கோமீட்டர் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். பிபியும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை பிபி உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்குங்க. அது கூட உடல் உபாதை இருந்தால் கட்டாயம் டெய்லி பார்த்து ஒரு நோட் புக் போட்டு சுகர் எவ்வளோ இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா நீங்களே அதிகமாக இருக்குது குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கே தன்னால் தோணும். அதனால இந்த சம்மருக்கு அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த சம்மரில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு பிறர் கூறும் குறைகளை கண்டும் காணாமல் செய்ய வேண்டிய செயல்களில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். நம்ம எங்கே போய் ஒரு இலக்கை அடையணுமோ, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எதுக்குமே நம்ம காது கொடுத்து கேட்காம நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். நிச்சயமா ஓடும் நீரோடை போல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் அந்த நீரோடை மேலே ஒரு சின்ன பொடி கல்லை தூக்கி போட்டோம்னா தண்ணியில் என்ன ஆயிரும்? முங்கிடும். கொஞ்சம் பெரிய சைஸ் கல் போட்டால் அது முங்குற அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா அதுவும் என்ன ஆயிரும்? தண்ணிக்குள்ள முங்கிடும். வழியை அடைக்கும்னா ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி நிறைஞ்சு அந்த கல்லை தாண்டி என்ன பண்ணும்? போகும். இல்ல அதுக்கு சைடுல என்ன பண்ணும்? ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அந்த பக்கமா கூட போகும். சோ எவ்வளவு பெரிய தடையை வைத்தாலும் அது ஓடக்கூடிய ஓட்டம் ஓடிக்கொண்டே. அதே போல நம்மளுடைய ஓட்டமும் இருக்க வேண்டும். சிறப்பு முன்னேற்றம் அடைய பிறர் கூறும் குறைகளை காணாமல் செய்ய என்னென்ன வழிகள் இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மார்கரெட் சார்லஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் ஸ்ரவன், சமந்தா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சகாய சலிட் வின்சி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா ரமணி, கணவர் ஜினோ,
மகள் மெலினா குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆலியா த்ரேசா இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்கா, தம்பிகள், தங்கைகள், அவ்வா, அப்பத்தா, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, சித்தப்பாக்கள், சித்திகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். எர்வின் சாம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா டெய்சி, அண்ணன் எரிக் சாம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆலன் பிராங்க் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தூத்துக்குடியை சேர்ந்த ஜேம்ஸ் வில்லியம் இன்று தனது 73ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி ரோசரி மேரி, டைஃபன் பிரார்த்தனா குடும்பத்தினர், ஜெரால்டு வினோத் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடின எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறையாசிரும் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசி திருப்பாடல் 85:10. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறையாசிர் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கிருந்து திரும்பி வந்த நிலையில் எழுதப்படுவதாக விவிலிய அறிஞர்கள் நம்புகிறார்கள். கடவுளுக்கு எதிராக இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவங்களுக்கு பாபிலோன் சிறைவாசம் கடவுளின் தண்டனையாக அமைந்தது. கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ததும், கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்காமல் புறக்கணித்ததும் இந்த தண்டனைக்கான காரணங்கள். பாபிலோனில் இஸ்ரவேல் மக்கள் சந்தித்த கொடூரங்கள், கொடுமைகள் நிச்சயம் கடவுளின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கின்றது என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. புதிய விடியலை, புதிய வாழ்வை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் தங்களின் கடந்த கால கசப்பு வாழ்வை மறந்து இனியாவது கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து தங்களது வாழ்வை வாழ இது அழைப்பு விடுக்கின்றது. கடவுளின் கோபம் தங்கள் மீது முழுமையாக தணிந்து விட்டதா இல்லையா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இன்னும் தீர்ந்தபாடில்லை. அந்த ஒரு சந்தேகத்தோடு தான் எழுந்து போன கடவுளின் அன்பை பெற வேண்டும் என்கின்ற வேகத்தோடு இந்த பாடல் பாடப்படுகின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற உறுதியையும் அவரது வார்த்தைகளை மதித்து வாழும் மனதையும் மக்கள் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் நம்மோடு இருக்கின்ற வரைதான் நமக்கு பாதுகாப்பு. கடவுள் என்றும் நம்மை அரவணைக்க கூடியவராக இருக்கின்றார். அவரது வழி நடத்துதலை நாம் ஏற்று அவரது குரலுக்கு பணிந்து வாழக்கூடிய அருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் திருத்தூதர்களை அடிக்கல்லாக கொண்டு உருவாக்கிய திரு அவையில் நாம் உயிர் துடிப்புள்ள உறுப்பினர்களாக வாழ அருள் தருவாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இன்று நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், பிறர் கூறும் குறைகளை காதில் வாங்காமல் வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு என்ன என்ன நாம் செய்ய வேண்டும். அப்போ இதையெல்லாம் உள்ளத்தில் இருந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள்லையும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பேசுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அதே இடத்துல நின்று நம்மளை பேசுவாங்க, நாம கடந்து சென்ற பிறகு அடுத்து வரவங்களை பேசுவாங்க, அவங்களும் போன பிறகு அதுக்கப்புறம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அதே இடத்துல தான் என்ன பண்ணுவோம் இருக்கும். ஆனால் நாம் முன்னேறி செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் பிறரை குறை கூறி அதே இடத்துல நிற்கக்கூடிய நபராகவும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, பழிச்சொற்களை காணாதிருப்போம், முன்னேறி செல்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.